நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆசிட் வீச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நியூஸ் பேப்பர்லையோ டிவிலையோ பார்க்குறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ செய்கிறாங்க அப்படின்னு தோணலாம். ஆனால் அது போன்ற ஒரு சம்பவங்கிறது சமூகத்துடைய எல்லா தளங்களோடும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதா உண்மை. அது பற்றி நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பங்கு இருக்குங்கிற உண்மையை ஆழமாக புரியும் பட்சத்தில் தான் ஆசிட் வீச்சு ஏன் நடக்குதுங்கிறதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஐ வுட் லைக் டு டாக் டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அண்ட் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னு கூட நான் அவங்களுக்கு சொல்லுவேன். சாந்தி அண்ட் அவங்க பொண்ணு காயத்ரி ரெண்டு பேர்டையும் பேசணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் வாங்க. ஆசிட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ பற்றி நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேச ஆரம்பித்தது அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலேருந்து தான். யாரோ ஒருத்தர் செய்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு வாழ்க்கை மற்ற நார்மலான மனுஷங்களை போல எளிதாக இருக்காங்கிற ஒரு கேள்வி மனசை அரிக்கக்கூடிய கேள்வி தான். சாந்தி, நீங்கள் இந்த பாதிப்புக்கு ஆளாகி எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னால் தூங்கிட்டு இருக்கும்போதே ஆசிடை ஊற்றிட்டு ஓடி போயிட்டாரு. பட் உங்களுக்கும் கணவருக்கும் திருமண நேரத்துலேருந்தே அந்த கட்டத்துலேருந்தே பிரச்சனைகள் இருந்ததா? நான் நல்லா இருக்கிறேன்றதுனால அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. குடி வந்து அடிக்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு முறை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதே இரும்பு பைப் எடுத்து வலது காலில் அப்படியே குத்திட்டாரு. நான் துடிக்கிறேன், கால் வலிக்குது அப்படின்னு கத்துறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஓடி வந்து என்னன்றாங்க. அது ஒன்றும் இல்லை, எலி கடிச்சிருச்சு அப்படி அவர் சொல்கிறாரு. எலி கடிச்சிருச்சுன்னு எனக்கு கால் வலின்னு நான் கத்துறேன். அது மாதிரி நடந்து கொஞ்ச நாளையிலலாம் மறுபடியும் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானமாக பண்ணி வீட்டுக்கு வந்தார். நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நான் குழந்தைங்கள போட்டுட்டு படுத்துருக்கிறேன். பெரிய கிரைண்டர் கல்லை கொண்டு என்னுடைய காலில் போட்டார். இந்த கால் இப்படி ஒரு சைடாக இருந்ததுனால எனக்கு எலும்பு எதுவும் பாதிக்கலை, இந்த சதையில் பட்டுருக்கு. மறுபடியும் தூக்கிட்டு நிற்கிறாரு என் மேலே அந்த கல்லை போடுறதுக்காக. அப்போ நான் வலியில் பிடிச்சி எழுந்து கையை அப்படி பிடிச்சி இழுத்ததும் கல் கீழே விழுந்துருச்சு. முதல் கட்டம் உங்களை இரும்பு கம்பியால் குத்திருக்காரு, அடுத்து கல்லை தூக்கி போட்டு கொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ கூட நீங்கள் போலீஸ்கிட்ட போகணுன்னு தோணலையா சாந்தி? இல்லை, குடும்பத்தில் வசதி இல்லை, எனக்கு வாழ்க்கையில் எனக்கு உதவி பண்ணவோ யாருமே கிடையாது. அப்படின்றதுனால அம்மா ஒரு வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்றனால நானும் அவருடைய கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவரோட அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காரு. ட்ரெஸ்ஸு மொத்தமாக என்ன அவுத்துட்டு அடிப்பார். அடிச்சுட்டு பாத்ரூம் போகணும், ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு கேட்டால் அப்படியே போ அப்படின்னு அனுப்புவார். ஒரே ஒரு டவுல் கொடுப்பார். டவுல் கட்டிட்டு பாத்ரூமுக்கு போவேன். அந்த பாத்ரூம்லேருந்து வரதுக்குள்ளே என்னுடைய அந்த டவுலை கூட உருவிடுவார். அந்த அளவுக்குலாம் என்னை கொடுமை பண்ணியிருக்காரு. இதில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை உடனே செய்வார். அவங்க அம்மா அன்னைக்கு சொல்லுவாங்களாம், நீ போய் காலை உடடா அவளா அப்படிம்பாங்களா, உடனே அன்னைக்கு காலை உடச்சிடுவார். உங்கள் மேலே ஆசீர்வாதப்போ குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? காயத்ரிக்கு 3.5 வயசு இருக்கும். 3 வயசு தான். அன்னைக்கு நைட்டு இன்னொரு விஷயம் அவங்க அம்மாட்ட அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நைட்டு சாந்தியும் காயத்ரியும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காரியம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. 3 மாசமாக கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இது நடந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷ வாழ்க்கை எப்படி இருக்கு? 3 மாசமா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அம்மாவே எங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு யோசிச்சாங்க. என்னுடைய பெரிய மகன் என்கிட்ட வரவே மாட்டேன்ட்டா, பயந்துட்டு. அப்போ நான் அழுதேன், என் குழந்தைய என்கிட்ட வரலங்கும்போது நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அழுகும்போது எங்கள் அம்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் சொல்லி புரிய வச்சு அந்த 5 வயசு பிள்ளைய கொண்டு என்கிட்ட விட்டாங்க. அப்புறம் நீ எங்கள் அம்மா தான், நீ அழுகாத, நான் உன் கூட இருக்கேன்னு. அந்த 5 வயசுலேயே என் பொண்ணு எனக்கு வயசான காலத்தில் ஒரு பெற்றவங்களுக்கு என்ன சேவையெல்லாம் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் 5 வயசுலேருந்து அந்த பொண்ணு என் பொண்ணு எனக்கு பண்ணான். சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டப்போ அம்மா பிளாட்ஃபார்மில் 3 ரூபாய்க்கு சாப்பாடப்போ அதை வாங்கிட்டு கொடுப்பாங்க. பசி அந்த இன்ஜெக்ஷனுக்கும் அந்த மருந்துக்கும் பசி எடுக்கும். அந்த சாப்பாடு இல்லாமல் பக்கத்து பெட்டில் வர்றவங்க பார்த்துட்டு நாங்கள் பசிக்குதுன்னு சொல்கிறத பார்த்துட்டு அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே ஹவுஸ் ஓனர் வீடை காலி பண்ணுங்க, இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். காயத்ரி, உங்கள் வாழ்க்கை எப்படிமா இருந்தது சின்ன வயசில்? எனக்கு கண்ணாடியில் மூஞ்சி பார்க்க விட மாட்டாங்க. என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. நல்லா இருந்த ஃபோட்டோஸ்லாம் வேண்டாம், அதை பார்த்தா அழுகுறா, கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சரி ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு நானும் கிளம்பியாச்சு, போயாச்சு. அங்கே போனால் என்னை யாருக்குமே அடையாளம் தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸே என்னை பார்த்து பயப்படும்போது எனக்கே தெரியுது நான் ரொம்ப மோசமாயிட்டோன்னு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகலாமா, நான் வீட்டிலே இருக்கேன் உன் கூடயே அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது, ஹாஸ்டல், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா என்னையும் அக்காவையும் விளையாடிட்டு இருக்கும்போதே
தங்கச்சி நீ தான் பார்த்துக்கணும்னு அக்காகிட்ட சொல்லிவிட்டு என்னை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்களும் விளையாடிட்டே இருந்தோம். ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவோன்னு பார்த்தா அம்மா அதுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க. 15 வருஷம் நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க காயத்ரி நீங்கள் ஆக்சுவலாக? 12th முடிச்சுட்டு பிபிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். எங்கெல்லாம் வேலை தேர்ந்தீங்க 12th முடிச்சுட்டு? நான் செஞ்சது வந்து ஒரு ப்ரைவேட்டில் தான் ஒரு இதில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நியர்பை சாலிகிராமம் ஸ்பென்சர்ஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சுச்சுவேஷனில் ஈவினிங் ஷிஃப்டெல்லாம் போட்டாங்கன்னா 2 o'clock வரணும் ஷிஃப்ட்டுக்கு. ஈவினிங் லேட் ஆகும், 11 o'clock ஆகிடும் வீட்டுக்கு போகிறது. நான் இங்கேருந்து பஸ் இருக்காது அந்த டைமுக்கு. இங்கேருந்து 100 feet நடந்து போகிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுருவேன். இங்கேருந்து 100 feet போகிறதுக்குள்ளே ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க நிறைய பேர். இப்படி இருக்கு இந்த பொண்ணு. தப்பான பொண்ணா நினைச்சு வயசானவங்க கூட ஒரு பொண்ணா நினைக்க வேண்டியவங்க கூட இவ்வளோ தப்பாலாம் கேட்டுருக்காங்க. அந்த அழுவா என்கிட்ட இப்படி கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்புறம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாப் தேடினப்பெல்லாம் நீங்களா தானே தேடினீங்கம்மா? அப்போ ஈஸியாக அந்த யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணாங்க? நீங்கள் ஃபோனில் பேசும்போது வாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க காண்டாக்ட் பண்ணி. நான் நேரடியாக போனோடனே நாளைக்கு வாமா அப்படின்னு 2 நாள் இழுத்தடிப்பாங்க நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு. அதுக்கப்புறமா எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நான் நேரடியாக அகைன் போவேன். போனால் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லைம்மா, நீ ஏன் புரிஞ்சுக்குவ, உன்னை வேலையில் வச்சா ஏன் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையான்னு ஏதாவது கேட்பாங்க. என்னோட வேலைக்கு தேவையில்லாமல் ப்ராப்ளம் வரும். நானே உனக்கு நல்ல வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்கிறேன், உன் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி இருக்கு லைஃப்? இப்போ 2 months மேரேஜ் ஆச்சு. இப்போ இடையில தான் மேரேஜ் காட் மேரிட். குட். வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அரேஞ்ச் மேரேஜா காதல் திருமணமா? காதல் திருமணம். 2 பேரும் ஒரே காஸ்டா இல்லை வேற வேற? அவர் முஸ்லீம், நான் பிறந்தது இந்து, வளர்ந்ததெல்லாம் ஹாஸ்டல், கிறிஸ்டின் ஹாஸ்டலில் வளர்ந்தேன். ஓகே. பிகம் நான் முஸ்லீமாக வர மாதிரி கன்வெர்ட் ஆகி கல்யாணம் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன நேம்? கத்திஜா. கத்தீஜா. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? இப்போ தான் மேரேஜ் ஆச்சு ரீசன். எவ்வளோ நாள் இருக்கும்? ஜனவரி 14 தான் முஸ்லீம் அந்த இதில் படி ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ கல்யாணம் பண்ணேன். ஓகே. எல்லாருடைய விஷயமும் உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் இல்லை எனக்கு ஒத்துக்க முடியாது, இவள் இப்படி இருக்கிறனால இவளை என்னுடைய மருமகன் நான் போய் மற்றவங்கள்ட்ட அறிமுகப்படுத்த முடியாது, அதனால் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக தான் அவங்க ஜமாத் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் பண்ணி வச்சோம். நகை போடலனாலும் அவங்களுக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கி அம்மா மூலம் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் கூட யார் வந்திருக்காங்க இங்கே? பாட்டி வந்து உங்கள் பாட்டி. நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எங்கள் கூடயே இருந்தவங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இப்போ அவங்க தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நெஞ்சு எலும்புலலாம் வீக்கமாக இருக்குது. இப்போ 1 மாதமாக அவங்க தான் என்னை ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, நீ அழகாக இல்லைனாலும் பரவாயில்லம்மா, நீ 2 பொண்ணுங்களுக்கு அம்மாவாக இருக்கணும். எங்கள் அம்மாவும் அப்போ எனக்கு அம்மாவும் ஒரு தைரியசாலி தான். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சரசு. இன்னைக்கு என்ன கோயின்சிடென்ஸ்னே எனக்கு தெரியல. சரி, அன்ஃபார்ச்சுனேட். அவங்களும் சரஸ்வதி, அவங்களும் சரஸ்வதி, அவங்களும் சரஸ்வதி. சாந்தி, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அண்ட் கத்தீஜா, ஆல் த பெஸ்ட் விஷஸ்மா. இவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த டாக்டர்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். பெரிய விஷயங்க, ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ கத்தீஜா, ப்ளீஸ்.